என்ன இளவரசியாரே, தாங்கள் ஊஞ்சல் எனும் அரியாசனத்தில் அமரப்போவதில்லையா? தோழிகள் நாங்கள் அனைவரும் ஆடி பாடி தங்களை ஊஞ்சல் ஆட்டிவிட சித்தமாக இருக்கின்றோம். தாங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏய் போடி, இதோ போய்விடுகிறோம் இளவரசி. ஆனால் பணிப்பெண்கள் நாங்கள் போய்விட்டால் ஊஞ்சலை ஆட்டப் போவது யாராம்? வருவானடி, ஒரு ராஜகுமாரன் குதிரையின் மீது அமர்ந்து வருவான். ஊஞ்சலை ஆட்டி இளவரசியை மகிழ்விக்க ஒருவன் எங்கோ பிறக்காமலா இருப்பான். சரி வாங்களடி போகலாம். இளவரசியாரை, நாங்கள் வருகிறோம். சற்று நேரம் தனிமையில் இனிமை காணுங்கள். தங்கள் கண்ணுக்கினிய ராஜகுமாரன் சீக்கிரம் வந்து விடுவான். வாங்களடி போகலாம். ஏய் இருங்களடி, போகாதீர்கள். நான் சற்று நேரம் யோசனை செய்து கொண்டிருந்தால் பெரிதாக நையாண்டி செய்ய ஆரம்பித்து விட்டீர்களே. இதுதானே வேண்டாம் என்கிறது. அப்படி என்னடி யோசனை? என் தம்பியை பற்றிதான். அவன் 6 வருடம் கழித்து வீட்டிற்கு வந்திருக்கிறானடி. 6 வருடம் கழித்தா? இதுவரை எங்கே இருந்தான்? ஏய் மக்கு, அவன் பாடசாலையில் தங்கி படித்துக் கொண்டிருந்தானடி. ஆமாம் அடி. இப்போது அவனை என் தந்தை அழைத்து வந்து விட்டார். அவனுக்கு அடுத்த வாரம் 9வது பிறந்த நாள் வருகிறது. அதற்கு அவனுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என்ன கொடுக்கலாம், நீங்களே சொல்லுங்களேன். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்று நீ சொல், என்ன பரிசளிக்கலாம் என்று நான் சொல்கிறேன். ஆமாம், அதை நீ என்ன சொல்வது? அவனுக்கு என்ன பிடிக்கும் என்பது எனக்கு தெரிந்தால் நான் கூட தான் சொல்லிவிடுவேன். ஒன்று செய்யலாமா? நாளை நாம் எல்லோருமாக கடைத்தெருவுக்கு செல்வோம். அங்கே என்னவெல்லாம் புதிதாக இருக்கிறது என்று பார்த்து அதில் ஒன்றை தேர்வு செய்வோம். ஐயோ, புனிதாவும் அவளது கணவரும் வருகிறார்களே. இரண்டு பேரும் சேர்ந்து வருகிறார்கள். பயமாக இருக்கிறதடி. இரடி, எதற்கு பயப்பட வேண்டும்? யாருக்கு தெரியும், அன்று புனிதாவை அடித்தது போல் நம்மையும் அடித்து விட்டால்? வேண்டாம் அடி, நான் போகிறேன். இரு கமலி, நாங்களும் வருகிறோம். தஞ்சா வேண்டாம், நீயும் வந்துவிடு, ஓடிவிடலாம். நீ வரமாட்டாய், நாங்கள் செல்கிறோம். வாருங்களே. இருங்களடி, இருங்கள். என்னை பார்த்ததும் உங்கள் தோழிகள் எல்லாம் ஓடிவிட்டார்களே. ஆமாம், நான் சென்ற முறை வந்தபோது நடந்து கொண்ட விதம் அப்படி. மாறிவிட்டார் தஞ்சா, ரொம்பவும் மாறிவிட்டார். இவரிடம் குடிக்கொண்டிருந்த அசுர குணங்கள் ஒவ்வொன்றையாக விரட்டிய பெருமை ராமானுஜரையே சேரும். ஆமாம், புனிதா உங்களிடம் எல்லாவற்றையும் சொன்னதாக சொன்னாள். நான் ராமானுஜரை ஏமாற்றி என் வேலையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிதான் சென்றேன். ஆனால் ஏமாற்றுகிறேன் என்று தெரிந்து கொண்டும் என்னை மாற்றத்தான் பார்த்தார் அந்த மகா புருஷர். என் மீது கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ சிறிதளவும் அவர் கொள்ளவில்லை. நீ என்று சொன்னாயே தஞ்சா, ராமானுஜரை யாராவது ஏமாற்ற பார்த்தால் அவர்கள்தான் ஏமாந்து போவார்கள் என்று. அது இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உன் கணவரால் ராமானுஜரை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னாயே, அது 100க்கு 100 உண்மை. இவரால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவரால் இவரை ஒரு சத்புருஷனாக மாற்ற முடிந்திருக்கிறது. ஒரு மிருகத்தை போல் நடந்து கொண்டதற்கு என்று மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் தோழிகளிடமும் என்னை மன்னிக்கச் சொல்லுங்கள். இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவு விடாப்பிடியாக இருந்தாய். ஏன், காந்திமதி மாமியும் கூட எங்கள் வீட்டிற்கு வந்து அவமானப்பட்டு திரும்பினாளே. ஆனாலும் இந்த திருமணம் நடந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? ராமானுஜர் என்ற அந்த உயர்ந்த வைஷ்ணவரின் சம்பந்தம் இவருக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான். அவர் வழியே இவர் நல்வழிப்பட வேண்டும் என்றுதான். ஆமாம் புனிதா, நீ சொல்வதும் கூட ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இருக்கிறது. நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருமணம் நடக்காமல் போயிருந்தால் நான் இன்னமும் கேடுகெட்டு சீரழிந்திருப்பேனோ என்னவோ. அப்படி நினைக்காதீர்கள். நீங்கள் இப்படித்தான் நல்வழிப்பட வேண்டும் என்று பெருமாள் நினைத்திருக்கிறார். அதை யாராலும் மாற்ற முடியாது. எது எப்படியாக இருந்தாலும் இன்று நான் அருமையான கணவரோடு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவற்றிற்கெல்லாம் தான் காரணமில்லை என்று ராமானுஜர் தன்னடக்கத்துடன் கூறிக்கொண்டாலும் இறைவனுக்கு அடுத்தபடியாக நான் நன்றியுடன் தொழ வேண்டியவர் அந்த ராமானுஜரே. ஆமாம் தஞ்சா, ராமானுஜர் இவர் மீது கருணை காட்டவில்லை என்றால் இந்த அற்புதமான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்காது. என் கணவர்
இறைவனுக்கு அடுத்தபடியாக ராமானுஜரை வணங்கலாம். ஆனால் நான் ராமானுஜருக்கு அடுத்தபடியாக இறைவனை வணங்குவேன் என்று சொல்ல மாட்டேன். ராமானுஜரையே என் தெய்வம் என்று எண்ணி வழிபடுவேன். உங்கள் எல்லோரையும் பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் என்றுதான் புனிதாவோடு இங்கே வந்தேன். உங்கள் தோழிகளோடு மன்னிப்பு கேட்க முடியாவிட்டாலும் உங்களிடமாவது கேட்டுவிட்டேன் என்பதில் என் மனம் சற்று சமாதானம் அடைகிறது. சரி, நாங்கள் புறப்படுகிறோம் தஞ்சா. வருகிறோம். சரி. என்ன வைத்தியரையா, எப்படி இருக்கிறது? ஒன்றும் இல்லை அம்மா. நேற்றைக்கு இன்று பரவாயில்லை. உடம்பு தேறி இருக்கிறது. அப்படியா சொல்கிறீர்கள்? எனக்கு என்னவோ நேற்றை விட இன்று ஓய்ச்சல் அதிகமாக இருக்கிறது போல் தோன்றுகிறது. அது நேற்று இரவிலிருந்து தாங்கள் ஒன்றும் ஆகாரம் எடுத்துக்கொள்ளவில்லை அல்லவா? அதனால் சற்று அப்படி தோன்றும். எங்கே வைத்தியரே, வாயில் வைக்க முடியாமல் எல்லாம் கசப்பாக இருக்கிறதே. எது என்று நான் உண்பது? இதனாலேயே ஆகாரம் செல்லவில்லை. இன்று ஒரு சூரணமும் கஷாயமும் தருகிறேன் அம்மா. சூரணம் 5 வேளையும், கஷாயம் 2 வேளையும் சாப்பிட்டால் போதும். கசப்பு நீங்கி வாயில் சுவை வந்துவிடும். ஒன்றும் கவலைப்படாதீர்கள் அம்மா. 2 நாட்களுக்கு பிறகு நீங்களே எழுந்து உட்கார்ந்து கொண்டு விடுவீர்கள். பிறகு இதை கொண்டா அதை கொண்டா என்று நீங்களே கேட்டு கேட்டு சாப்பிடுவீர்கள். பாருங்கள், நம் வைத்தியரின் கை மிகவும் ராசியான கை. அப்படி என்றால் நான் புறப்படுகிறேன் அம்மா. வாருங்கள். வாருங்கள். வைத்தியரையா, 4 நாட்களாகிவிட்டது. இன்னும் காய்ச்சல் குறைந்ததாக தெரியவில்லை. எதனால் இப்படி? அவர்களை கலவரப்படுத்த வேண்டாம் என்றுதான் சொல்லவில்லை. அறிகுறிகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இது விஷக்காய்ச்சலாக தோன்றுகிறது. விஷக்காய்ச்சலா? ஒன்றும் பயம் இல்லை ஐயா. எப்பேற்பட்ட காய்ச்சலையும் குணப்படுத்த மருந்துகள் இருக்கின்றன. இந்தாருங்கள். இரண்டு நாளைக்கு 5 வேளை சூரணம். வழக்கம்போல் தேனில் குழைத்துக் கொடுங்கள். இந்த பொட்டலத்தில் இருப்பதை காய்ச்சி கஷாயம் தயார் செய்து நாளைக்கு 2 வேளை கொடுங்கள். ஐயா, உண்மையை சொல்லுங்கள். கவலைப்படும்படியாக ஒன்றும் இல்லையே? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவர்களை கலவரப்படுத்த மட்டும் செய்து விடாதீர்கள். நான் சொன்னதை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். சரி வைத்தியரையா. நீங்கள் அம்மாவுடன் போய் இருங்கள். நான் வைத்தியரை வழி அனுப்பிவிட்டு வருகிறேன். அப்படி என்றால் நான் விடைபெறுகிறேன் ஐயா. என்ன கூரேசா, வைத்தியர் என்ன சொல்கிறார்? ஒன்றும் இல்லை அம்மா. சாதாரண காய்ச்சல் தானாம். 2 நாட்களில் பூரண குணமடைந்து விடுவீர்கள் என்று சொல்கிறார். இல்லையப்பா, அவர் எதையோ மறைக்கிறார். அம்மா? ஆமாம் அப்பா. இல்லை அம்மா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. கோரேசா, என் உடம்பு பற்றி எனக்கு தெரியாதா? இது சாதாரண காய்ச்சல் என்று எனக்கு தோன்றவில்லை. சாதாரண காய்ச்சலாக இருந்தால் நம் வைத்தியரின் சூரணத்தில் 2 நாட்களில் எழுந்து விடுவேன். மூட்டுகளில் வலி இருப்பது சற்று அசாதாரணமாக தெரிகிறது. இல்லை அம்மா, நீங்களாக ஏதேதோ கற்பனை செய்து கொள்கிறீர்கள். வைத்தியர் சூரணத்தை மாற்றி கொடுத்துள்ளார். நிச்சயம் 2 நாட்களில் குணமாகிவிடும். வேண்டுமென்றால் பாருங்கள். நான் போய் சூரணத்தை குழைத்து எடுத்துக் கொண்டு வருகிறேன். வேண்டாம் அப்பா, இப்போது வேண்டாம். ஏனம்மா? சற்று நேரம் போகட்டும், நான் உன்னுடன் பேச வேண்டும். மருந்தை சாப்பிட்டு விட்டு பேசலாமே அம்மா. இது ஒன்றும் சாதாரண காய்ச்சல் இல்லை. கைகால் குடைச்சலும் மூட்டு வலியும் இது வேறு ஏதோ ஒன்று என்று எனக்கு தெரியப்படுத்துகின்றன. எல்லாம் 2 நாட்களில் சரியாகிவிடும் அம்மா. ஆகாது. நான் கூறப்போவதை சற்று கலவரப்படாமல் கேள். கலவரப்படாமல் கேட்க வேண்டுமா? இப்படி தாங்கள் சொல்வதே
என்னை கலவரப்படுத்துகிறதே அம்மா. அப்படி சொல்லாதே குறைசா. உன்னால் உறுதியுடன் இருக்க முடியும். உன் தந்தையோடு ஆலோசித்து நான் ஒரு உயில் எழுத நீ ஏற்பாடு செய்ய வேண்டும். அம்மா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாம் பிறகு பேசலாம். நான் மருந்தை குழைத்துக் கொண்டு வருகிறேன். அதை சாப்பிட்டுவிட்டு உறங்கி ஓய்வெடுங்கள். குறைசா, நான் கூறுவது உனக்கு புரியவில்லையா? சாதாரண காய்ச்சலுக்கும் இதற்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் தெரிகிறது. இருக்கட்டும் அம்மா. அதற்காக உயில் எழுத வேண்டும் என்று தாங்கள் சொல்வது மிகவும் அதிகப்படியாக தெரிகிறது. சரி, உனக்கு அப்படி படுகிறதென்றால் இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் உன்னிடம் வேறு ஒன்று கேட்பேன். அதையாவது நீ நிறைவேற்றுவாயா? இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவது என் மனதை ஏதேதோ செய்கிறது அம்மா. இருந்தாலும் பரவாயில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். எனக்கு ராமானுஜனை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. அவனிடம் பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. ராமானுஜனை இங்கு அழைத்து வர முடியுமா? இவ்வளவுதானே? நிச்சயமாக அழைத்துக் கொண்டு வருகிறேன். இப்போது நான் சொன்னதைப் போல மருந்தை குடைத்துக் கொண்டு வருகிறேன். அதை சாப்பிட்டுவிட்டு உறங்குங்கள். யசமான், வைத்தியரை வண்டியேற்றி அனுப்பிவிட்டீர்களா? ஏற்றிவிட்டேன் யசமான். ஆனால் விஷக்காய்ச்சல் என்று சொன்னதுதான் கவலைப்படும்படியாக இருக்கிறது. எந்த விஷக்காய்ச்சலையும் குணப்படுத்தி விடலாம், சரியாகிவிடும், கவலை வேண்டாம் என்கிறாரே. அப்புறம் அம்மாவுக்கு ராமானுஜரை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் சென்று ராமானுஜரை அழைத்து வருகிறேன். அதுவரை எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுங்கள். யசமான், நீங்கள் எதற்காக போக வேண்டும்? அந்த வேலையை என்னிடம் விட்டு விடுங்கள். ராமானுஜரை கூட்டி வருவது என் பொறுப்பு. பெரிய யசமான் ஊரிலிருந்து வரும் வரை நீங்கள் அம்மாவுடனே இருங்கள். சரி, இப்போதே புறப்படுங்கள். ராமானுஜரை கலவரப்படுத்துவது போல் எதுவும் சொல்ல வேண்டாம். கையோடு கூட்டி வரச் சொன்னதாக சொல்லி அழைத்து வாருங்கள். சரி யசமான், நான் புறப்படுகிறேன். ஆகட்டும். கதிரேசா, உத்தராயண புண்ணியகால உற்சவம் சீக்கிரமே தொடங்க இருக்கிறது. அதற்குள் எல்லா வாகனங்களும் தயாராகிவிட வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? ஆமாம் சுவாமி, சொன்னீர்கள். இப்போது ஒரு வாகனம் மட்டும் செப்பனிடப்படாமல் நின்று விட்டதா? ஆமாம் சுவாமி, அன்னப்பறவை போல ஒரு வாகனம் இருக்கிறதல்லவா? ஆமாம், ஹம்ச வாகனம். அதுதான் இப்போது செப்பனிடப்படாமல் உள்ளது இல்லையா? சரி, அதில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அச்சு வேலை ஒன்றும் இல்லை சுவாமி. வர்ணம் தான் மங்கி இருக்கிறது. வர்ணம் பூசிவிட்டால் அந்த வாகனமும் தயாராகிவிடும். ஆனால் வர்ணம் பூசுபவர் உடல்நிலை சரியில்லை என்று வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார். அப்படியா? ஏனப்பா கதிரேசா, அந்த வர்ணம் பூசும் வேலையை நீயே செய்துவிடேன். மன்னிக்க வேண்டும் சுவாமி, நான் செய்தால் சரியாக வராது. என்னப்பா இது? வர்ணம் பூசுபவன் எப்போது உடல் நலம் தேறி வருவானோ அதுவரை அந்த வேலை அப்படியே நிற்க வேண்டுமா? இதற்கென்று புதிய ஆளை தேடி போக வேண்டும். உனக்கு தெரிந்தவரை நீயே அதை செய்துவிடு, பரவாயில்லை. வேண்டாம் சுவாமி, பெருமாள் உட்கார்ந்து கொண்டு ஊர்வலம் போகும் வாகனம். அரைகுறையாய் வர்ணம் பூசுவதற்கு எனக்கு மனம் ஒப்பவில்லை. பெருமாளுக்கு செய்கின்ற எந்த பணியையும் நிறைவாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். அரைகுறையாக செய்ய எனக்கு விருப்பமில்லை சுவாமி. தெரியாத வேலையாக இருந்தாலும் தெரிந்தது போல் காட்டிக்கொண்டு காசு வந்தால் போதும் என்று இருப்பவர்கள் மத்தியில் நீ வித்தியாசமாக இருக்கிறாய் கதிரேசா. கோயிலுக்குள் செய்யும் எந்த சிறிய பணியையும் பகவானுக்காக செய்வதாக எண்ணுகிறாய் பார். அது மிகவும் சிரேஷ்டமான குணம். சரி, போகட்டும். வர்ணம் பூசுவதற்கு நாம் வேறு ஆளை தேடிக்கொள்ளலாம். குளத்தில் ஜலத்தில் மூழ்கி இருக்கும் 2-3 படிகள் வரையிலும் பாசியை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தேனே, அந்த பணி முடிந்து விட்டதா? வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் முடிந்து விட்டது. மீதி இருப்பதை இன்று முடித்து விடுவேன். நமஸ்காரம் அர்ச்சகரே. நமஸ்காரம் சுவாமியாஜி, வாருங்கள். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். என்ன அர்ச்சகரே,
கதிரேசன் எப்படி பணி செய்கிறான்? தங்கள் மனதிற்கு உகந்தவாறு நடந்து கொள்கிறானா? ஆஹா, அதற்கு மேலேயே நடந்து கொள்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். பரவாயில்லையே கதிரேசா. அர்ச்சகர் சுவாமியிடம் பெயர் வாங்குவது சற்று கடினம்தான். அவரிடமேயே நல்ல பெயர் வாங்கிவிட்டாயே. ஆரம்பத்தில் சற்று அசிரத்தியாக இருந்தது போல்தான் தோன்றியது. ஆனால் இப்போதெல்லாம் பணிகளை மிகவும் சிரத்தையோடு செய்கிறான். வயிற்றுப்பாட்டுக்காக செய்வதாக எண்ணாமல் தாம் செய்யும் பணிகளை எல்லாம் பகவானுக்கு செய்யும் கைங்கரியம் என்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் ராமானுஜன் தான். என்ன கதிரேசா, ராமானுஜன் சொன்னது போல் தினமும் திருத்துழாயும் தீர்த்தமும் பெற்றுக்கொள்கிறாய் அல்லவா? காலையில் குளித்து முடித்ததும் நான் நேராக கோவிலுக்கு வந்து முதலில் எடுத்துக்கொள்வது பெருமாள் தீர்த்தத்தையும் துளசியையும் தான். பிறகுதான் நான் வேறு எந்த உணவையும் எடுத்துக்கொள்வேன். ராமானுஜன் அசாதாரணமானவன். அவன் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னால் ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் பலருக்கு நல்ல குணத்தை கொடுக்கும். அது நம் மனதுக்கு புலப்படாது. அப்படித்தான் கதிரேசனை இங்கு கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அவர் என்னை இங்கே கொண்டு வந்து அர்ச்சகரிடம் சேர்க்கவில்லை என்றால் இன்னமும் திசை மாறி தவறான வழிகளில்தான் நான் சென்று கொண்டிருந்திருப்பேன். இதுதான் சரியான வழி என்று ஒளிமயமான இந்த பாதையை காட்டியது ராமானுஜர்தான். அதற்கு நான் என்றென்றும் உங்கள் எல்லோருக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். கதிரேசா, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டுமென்றுதான் நான் இங்கு வந்தேன். அர்ச்சகர் சுவாமிகளும் இந்த சமயத்தில் கூட இருப்பது உகந்ததாகவே எனக்கு படுகிறது. சொல்லுங்கள் சுவாமி. நீ செய்யும் இந்த பணிகளுக்கு மாதச் சம்பளமாக ஒரு தொகையை கொடுக்கும்படி நிர்வாகத்திடம் சொல்லியிருக்கிறேன்.